டே 22 அப்புறமா இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. அதுக்கப்புறமா என் அக்கா பொண்ணு ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண வேண்டிய வேலையும் இருந்துச்சு. சரி ரெண்டும் ஒரே நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் நானும் என் தங்கச்சியும் கிளம்பினோம். ஸ்கூல்லேருந்து எங்கள் அக்கா பொண்ணு கூப்பிட்டதுக்கப்புறமா வந்து எம்சிஎஸ் மார்ட் இருக்குல்ல திருநெல்வேலியில், அங்கே தான் வந்து போனோம். முன்னாடிலாம் ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ் அங்கே தான் போவோம். அது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம். ஆனால் இந்த எம்சிஎஸ் மார்ட் வந்து கொஞ்சம் கிட்ட தான். இந்த மார்ட்டுக்கு போனால் போதும், என்ன தேவையோ எல்லாமே வாங்கலாம், எல்லா பொருளுமே வச்சுருப்பாங்க. நாங்கள் முக்கியமாக வந்து இட்லி பொடி இருக்குல்ல, அது வாங்க தான் போனோம். அங்கே வந்து கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பிராண்டில் வந்து ஒரு இட்லி பொடி விற்கிறாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் சின்னம்மா தஞ்சாவூரில் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கேட்டிருந்தாங்க இட்லி பொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து கொடுத்து விட்றதுக்காக தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராசரி ஐட்டம் வந்து வீட்டுக்கு தேவையானது எடுத்தாச்சு. ரிப்பப்ளிக் டே வரப்போதில்ல, ஸோ அதுக்காக ஒரு ரேக் ஃபுல்லாமே அது சம்மந்தமான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ளாகு, அதுக்கப்புறமா வந்து சாஃப்ரான் ஒயிட் க்ரீன் அந்த தீமில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்போதுமே இங்கே வந்து அந்த மக் செக்ஷன் இருக்குல்ல, காஃபி மக், அந்த செக்ஷனுக்கு கண்டிப்பாக போய் பார்ப்பேன் ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு. ரீசெண்டாக தான் காஃபி மக் வாங்கினேன், அதனால் வந்து பெருசாக நான் எதுவுமே எடுக்கலை. வீட்டுக்கு வரது ஒரு 6 கிட்ட ஆகிடுச்சு. மகரிப் நேரங்கிறதுனால வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வீடு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலை இருந்தது வீட்டில், அது எல்லாமே முடிச்சுட்டு நான் இப்போ இஷா தொழுகிறது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து குரான் ஓதிட்டு அப்படியே தான் அந்த டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. என்னோடய வீடியோஸ் அப்புறமா என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.